கால்வின் கூலிட்ஜ் அமெரிக்க தேசத்தின் 30வது ஜனாதிபதியாக 1923 முதல் 1929 வரை பதவி வகித்தார். அவருடைய மரணத்திற்கு பின் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. ஒரு நாள் அவர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தபோது அதிகாலையில் யாரோ அறைக்குள் புகுந்ததை அறிந்து விழித்து கொண்டார். எழுந்து திருட வந்தவனிடம், தயவு செய்து என் வாட்சை எடுக்காதே, அது எனக்கு மிகவும் பிரியமானது என்று பேச்சு கொடுத்து மடக்கினார். பின்னர் அவன் ஒரு கல்லூரி மாணவன் என்றும் கல்லூரி கட்டணம் செலுத்த பணம் இல்லாததால் திருடினான் என்பதையும் கேட்டறிந்து அவன் மேல் இறக்கப்பட்டு கொஞ்சம் பணமும் கடனாக கொடுத்து எந்த காவலர் கண்களுக்கும் படாமல் பத்திரமாக வெளியே அனுப்பி வைத்தார். அன்பானவர்களே, இது போன்ற கிரியைக்குத்தான் கிருபை என்று அர்த்தம். உண்மையாக அந்த திருடன் கைது செய்யப்பட வேண்டியவன். ஆனால் இந்த ஜனாதிபதி அவன் கைதாகக்கூடாது என்று நினைக்கிறார். இப்படித்தான் நாம் இந்த உலகத்தில் பிறந்துவிட்டாலே மரணத்துக்குரியவர்கள்தான். காரணம், பாவத்திலேயே தான் பிறக்கிறோம். இனி பாவம் செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆனால் பிறந்த ஒவ்வொருவனும் ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார் இயேசு. ஆகவே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர் 2:8 சொல்கிறது. தாவீது வீட்டில் கடைசியானவன், ராஜ அபிஷேகத்திற்கு தகுதியற்றவன். ஆனால் அவனை தேவன் ராஜாவாக்க விரும்புகிறார். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் தகுதியற்றவர்கள்தான். யோசியுங்கள். ஆனால் இயேசு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். God bless you.